திருச்சிற்றம்பலம். எந்தைபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் மாணிக்கவாசக நாயனார் அருளிச் செய்த திருவம்பாவையின் 16ஆம் பாடலும் அதன் பொருளும். திருச்சிற்றம்பலம். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாளிட்டிடையில் மின்னி பொழிந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சீலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவினா எங்கோமா நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோரெம்பாவாய். இதன் பொருள்: மகளிர் அனைவரும் ஒன்று கூடி மழை பொழிய வேண்டி பாடும் பாடல் இது. பொய்கையில் பெருமானும் பிராட்டியும் இணைந்து இருப்பது போல் கண்டு மகிழ்ந்த பெண்கள் மழையுடன் தொடர்பு கொண்டுள்ள மேகம், இடி, மின்னல் அனைத்தும் எவ்வாறு இறைவியின் தோற்றத்தை நினைவுபடுத்துகின்றன என்று உருவகிக்கும் பாடல். தாங்கள் நீராடிய குளத்தினை அம்மையப்பனின் உருவமாக கண்டு களித்த பெண்களுக்கு அந்த குளம் எப்போதும் அவ்வாறு நீர் நிறைந்து காணப்பட வேண்டும் என்ற கவலை எழுந்தது போலும், அவ்வாறு நீர் நிறைந்து இருப்பதற்கு மழை பொய்க்காமல் பொழிய வேண்டும் அல்லவா? எனவே மழை பொழிய வேண்டும் என்று இறைவியை வேண்டுகின்றனர். கடலில் இருக்கும் நீர் சூரியனின் வெப்பத்தால் ஆவியாக மாறி கருநிற மேகங்களாக மாறுகின்றன. அவ்வாறு மாறிய மேகங்கள் எம்மை உடையவளாகிய தேவியின் நிறத்தை ஒத்து விளங்குகின்றன. அத்தகைய மேகங்கள் ஒன்றுக்கொன்று உராய்ந்து தேவியின் சிறுத்த இடை போன்று மின்ன, பிராட்டியின் காலில் அணிந்துள்ள சிலம்புகள் இடித்து ஏற்படுத்தும் ஓசையினை ஒத்த இடிகள் முழங்க, தேவியின் புருவத்தினைப் போன்று வளைந்த வானவில் ஆகாயத்தில் தோன்ற, தான் பிரியாது இருக்கும் பெருமானின் அன்பர்களுக்கு உமையம்மை தானே முன்வந்து அருளுவதைப் போன்று மழை பொழிந்து உலகம் செழிக்க வேண்டும் என்று பாடும் பாடல் இது. திருச்சிற்றம்பலம்.